வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். நண்பர்களே வணக்கம். ராத்திரி படுக்கைக்கு போனதும் ஒரு பிரச்சனை வருமே. உடம்பு ஓய்வு கேட்கும், ஆனா மனசு மட்டும் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அன்றைய நாள் நடந்த விஷயங்கள், கவலைகள், அடுத்த நாள் திட்டங்கள்னு எல்லாம் சேர்ந்து நம்மள தூங்கவே விடாது. அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தா இந்த மூலப்பொருளை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்காகத்தான். அதிவேகமா ஓடுற மனச எப்படி அமைதிப்படுத்தி நல்லா தூங்குறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க பாருங்க, ஒரு பங்குச்சந்தை ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னு. தினமும் 30க்கும் மேற்பட்ட சார்ட்களை பார்த்து எண்களோடையே வாழ்ற அவரோட மூளை ராத்திரி படுக்கும்போதும் அதே வேகத்துல தான் இயங்குதான். இது அவரோட கதை மட்டும் இல்ல, நம்மள பலரோட கதையும் இதுதான் இல்லையா? நாள் முழுக்க பரபரப்பா வேலை செஞ்சுட்டு திடீர்னு மூளைய ஆஃப் பண்ணிட்டு தூங்க நினைச்சா எப்படி முடியும்? அது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல. இது ரொம்பவே பொதுவான ஒரு பிரச்சனை தாங்க. நாள் முழுக்க ஒரு மெஷின் மாதிரி ஃபுல் ஸ்பீட்ல ஓடிட்டு திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணா நிக்குமா? நிக்காது இல்லையா? அதே கதை தான் நம்ம மூளைக்கும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலை, குடும்பம், பிரச்சனைகள்னு பல விஷயங்கள்ல கவனம் செலுத்தினதுக்கு அப்புறம் சட்டுன்னு அமைதியாகி தூங்குறது ரொம்பவே கஷ்டம். இந்த நிலைய மாத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு தான் நாம இப்போ ஆராய போறோம். சரி, அப்போ நம்ம மூளையோட வேகத்தை எப்படி குறைக்கிறது? இது புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. நம்ம மூளைய ஒரு காருக்கு ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த ஒப்பீடு ராத்திரி நேரத்துல உங்க மூளை ஏன் அமைதியாக மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, உங்க மூளை ஒரு டாப் கியர்ல பயங்கர வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு கார் மாதிரி. நாள் முழுக்க அது தகவல்களை சேகரிக்குது, முடிவுகளை எடுக்குது, ரொம்ப வேகமா செயல்படுது. இது இயல்புதான். ஆனா பிரச்சனை ராத்திரியில தான் ஆரம்பிக்குது. அப்படி ஹை ஸ்பீட்ல போற காரை சட்டன்னு நிறுத்த முடியுமா? முடியாது தானே? கியரை குறைச்சி மெதுவா பிரேக் பிடிச்சுதான் நிறுத்தணும். அதே கணக்கு தான். ஓடிக்கிட்டே இருக்கிற உங்க மனசையும் ஒரே செகண்ட்ல ஸ்லீப் மோடுக்கு மாத்த முடியாது. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை குறைக்க ஒரு ப்ராசஸ் தேவை. அப்போ அந்த வேகத்தை குறைக்கிற ப்ராசஸ்க்கு எவ்ளோ நேரமாகும்? சராசரியா பாத்தீங்கன்னா நம்ம மூளைக்கு ஒரு 30 நிமிஷம் தேவைப்படுது. இந்த அரை மணி நேரம்தான் நம்ம மனச அமைதிப்படுத்தி தூக்கத்துக்கு தயார்படுத்துற ஒரு கோல்டன் டைம்னே சொல்லலாம். ஆனா அந்த 30 நிமிஷத்துல என்ன பண்றோன்றது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் ஒரே மாதிரி மனசுக்கு அமைதி தர்ற சில விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அது உங்க மூளைக்கு ஒரு சக்தி வாய்ந்த சிக்னலா மாறிடும். ஓகே, இப்போ தூங்குற நேரம் வந்தாச்சு அப்படின்னு மூளைக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தூக்கத்துக்கு தயாராயிடும். சரி, அந்த 30 நிமிஷம் பிரேக்கிங் டைம்ல என்னென்னலாம் பண்ணலாம்? உங்களுக்காகவே ஒரு சிம்பிள் மெனு இருக்கு. இதிலிருந்து உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி இன்னிக்கே உங்க தூக்கத்துக்கான சடங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல லைட்டா ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். நாள் முழுக்க உட்காந்தே இருந்ததால உடம்புல இருக்கிற இறுக்கம் எல்லாம் குறையும். உடம்பு ரிலாக்ஸ் ஆனா மனசும் ரிலாக்ஸ் ஆகும். அடுத்து ஒரு பேப்பர் புக்கை படிக்கலாம். எதுக்கு பேப்பர் புக்குனா, போன்ல இருந்து வர்ற அந்த நீல நிற ஒளி நம்ம தூக்கத்தை கெடுக்கும். ஆனா புத்தகம் மனசை அமைதிப்படுத்தும். இல்லனா மெதுவான புல்லாங்குழல் இசை மாதிரி ஏதாவது கேட்கலாம், இல்ல தியானம் பண்ணலாம். இது தேவையில்லாத எண்ணங்களை நிறுத்தி மனசு ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வரும். ஓகே, இந்த 30 நிமிஷம் வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க. அப்பவும் பெட்ல படுத்ததும் மனசு அங்க இங்க ஓடுதா? கவலைப்படாதீங்க. அந்த நேரத்துக்காகவே ஒரு பவர்ஃபுல்லான சயின்டிஃபிக் டெக்னிக் இருக்கு. நம்ம உடம்புல பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம்னு ஒன்னு இருக்கு. அடடே, என்னடா பேர் இதுன்னு பயப்படாதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம உடம்போட ரிலாக்ஸ் மோட் ஸ்விட்ச். இந்த ஸ்விட்சை மட்டும் நாம ஆன் பண்ணிட்டா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா அமைதி நிலைக்கு போயிடும். அது எப்படி நம்ம மூச்சு காத்த வச்சு ஆன் பண்றதுன்னு பார்க்கலாமா? இதோட ரகசியம் ரொம்ப சிம்பிள். நீங்க மூச்ச உள்ள இழுக்கிற நேரத்தை விட வெளியே விடுற நேரம் அதிகமா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இந்த ஒரு சின்ன வேலைதான் அந்த ரிலாக்ஸ் மோட் ஸ்விட்சை தட்டி விட்டு உங்க இதய துடிப்பை குறைச்சு உடம்ப கூல் பண்ணும். இந்த டெக்னிக் ரொம்பவே ஈஸி. உங்க மூக்கு வழியா 4 செகண்ட் மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. அப்புறம் உங்க வாய் இல்லனா மூக்கு வழியா 6 செகண்ட் ரொம்ப மெதுவா மூச்சு வெளியே விடுங்க. இத ஒரு 10 தடவை ரிப்பீட் பண்ணுங்க. உங்க ஹார்ட் பீட் குறையறதையும் உடம்பு லேசாகிறதையும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம கையில 2 விஷயம் இருக்கு. ஒன்னு அந்த 30 நிமிஷம் அமைதிப்படுத்துற சடங்கு, இன்னொன்னு இந்த மூச்சு பயிற்சி. இதை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இது ஒரு நாள் தீர்வு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கைக்கே ஒரு நல்ல சக்தி வாய்ந்த பழக்கமா மாறிடும். இந்த விஷயத்த நீங்க ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க உடம்பும் மூளையும் அதுக்கு பழகிடும். போக போக என்ன ஆகும் தெரியுமா? தலையணையில தலைய வச்சு 5 நிமிஷத்துல நீங்க தூங்கிடுவீங்க. அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். அப்போ இன்னைக்கே இந்த புதிய தூக்க சடங்க ஆரம்பிக்க ரெடியா? உங்க மனசை அமைதிப்படுத்த புத்தகத்தை கையில எடுக்க போறீங்களா, இல்ல மெல்லிசைய கேட்க போறீங்களா? யோசிச்சு உங்க முதல் அடிய எடுத்து வைங்க.
இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க தூக்கத்தோட தரத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.